வைலன்ஸ் லெவல் 0 ஆயிடுச்சு. நாளைக்கு ஐஸ்வர்யா என்கிட்ட ஏதாவது கேள்வி கேட்டா கூட சண்டை போடணும் தான் தோணும். அதான் உங்களுக்கு வேணுமா? நாங்கெல்லாம் மோரல்ஸ் மாதிரி இப்படி அடிச்சுக்கணும் தான் நீங்க நினைக்கிறீங்களா? எங்க ஜெனரேஷனுக்கு பாஸ் பண்ணணும் நீங்க நினைக்கிறது இந்த வைலன்ஸ் தானா? நாங்க குழந்தைங்களா இருக்கணும்னா அதுக்கு நீங்க பெரியவங்களா நடந்துக்கணும். ப்ளீஸ் இப்படி பண்ணாதீங்க. எனக்கு சுத்தமா பிடிக்கல. என்னையா பண்ணி வச்சிருக்க? யோ 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 இன்னும் என்னென்ன பண்ண கிடக்க சொல்லி தொலைஞ்சிரு. நான் மொத்தமா எல்லார் காலையும் விழுந்து பாவம் மன்னிப்பு வாங்கிக்கிறேன். ஐயோ எவ்வளவு சாப்பிட்டு தூக்கி தலையில வச்சுக்கிட்டு இருக்க தெரியுமா நீ? ஏன் எப்படிலாம் செய்யற? தாரு இந்த நடிப்பெல்லாம் நடிக்காத, கொன்றுவேன். அதெல்லாம் நம்மனு முட்டை பழி நந்தினி நான் இல்ல. எனக்கு இப்ப எல்லாம் விளங்குது. இந்த மசாலா கம்பெனி ஓனர் ஒருத்த வந்தானே, அவன் முன்னாடி எனக்காக பேசின பாரு. ஆத்தாடி ஆத்தா. ஐயோ உன்னை கட்டிட்டு வந்த நாள்ல இருந்து அன்னைக்கு தான் உச்சி குளிந்து போய் நின்ன நானு. மொத்தமா என் நம்பிக்கையை உடைச்சு தள்ளிட்டல. எல்லாம் மாறிடும், மாற போகுதுன்னு ஒரு 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 சந்தோஷம் வரும். உடைச்சுட்டல. ஏன் இப்படி பண்ற? என்னையா வேணும் உனக்கு? சாமி இதோட நிப்பாட்டுக்க சாமி. எல்லாத்தையும் முடியல. எனக்கு தெம்பல்ல சாமி, என்னை விட்டு. நான் என்ன தப்பு பண்ண? எது? ஓஹோ ஓஹோ, துரைக்கு என்ன செஞ்சோம் தெரியாத அளவுக்கு மண்டையில ஏறி போய் கிடக்குல. நான் என்ன தப்பு செஞ்சேன் நீ சொல்லு. எதை சொல்றிய? புள்ள ஜனனி அது கழுத்த பின் இருக்கு போய் ஏன் இப்படி பண்ண? நீ பாத்தியா? ஓஹோ, நீ உன் கண்ணால பாத்தியா? தாரு உன்னே ஒண்ணு சொல்லிக்கிறேன். நான் மட்டும் இன்னைக்கு கண்ணார பாத்துருந்தேனா சக்தி தூக்குன அருவால நான் தூக்கிருப்பேன். எனக்கு கேட்டதுக்கே வயிறு எரிஞ்சு போகுது. இல்லாத ஒருத்தி என்ன நடந்துச்சுன்னே தெரியாம ஒரு சார்பா பேசுறதுல எந்த விதத்துல நியாயம்? என்னன்னு கேட்டாதானே என் பக்கம் நியாயம் உனக்கு விளங்கும். சரி விடு. எப்பவும் உனக்கு என் மேல நம்பிக்கை இருந்தது கிடையாது. ஆமா, நம்பிக்கை வைக்கிற மாதிரி தான் வாழ்றோம் ரெண்டு பேரும். இப்ப நான் ஒன்னு சொல்றேன், அதையாச்சும் கேட்கிற பொறுமை உனக்கு இருக்கா இல்லையா? எங்க அண்ணன் அம்புடி சொத்தையும் என் பேர்ல எழுதி கொடுத்துட்டாருந்தானே எல்லாரும் குதிக்கிறீங்க. இல்ல நான் உனக்கு கேட்கிறேன், அவர் என்ன பச்சை குழந்தையா? அவர் நான் அடிச்சு மயக்கி சொத்தா வாங்கிட முடியுமா? சுயநினைவோட தான் அம்புட்டி எழுதி கொடுத்தாரு. அதுக்கே எல்லாரும் என்னைய போட்டு படுத்துறீங்க. அவர் பச்சை புள்ள இல்ல, நீயும் பச்சை புள்ள இல்ல. அவர் கொடுத்தா வேணான்னு மூஞ்சிலே விட்டு எடுத்துட்டு வர வேண்டியதானே. எதுக்கு வீடு வரைக்கும் எடுத்துட்டு வந்தீங்க? சரி, வேணான்னு விட்டுட்டு வந்தா வீடு செலவெல்லாம் எப்படி பாக்குறது? தோ அன்னைக்கு தர்ஷனுக்கு காலேஜ் ஃபீஸ் கட்ட முடியாம எல்லாரும் தலையை சொரிஞ்சிட்டு உட்காந்துருந்தோம்ல. இப்போ உரிமையோட அந்த காலேஜ் ஃபீஸை கட்டலாம்ல. அப்புறம் இன்னொருத்தர் போய் ஆஸ்பத்திரியில் படுத்துக்கிட்டாரு. நாளைக்கு அவர் டிஸ்சார்ஜ் ஆகி வருவார். என்ன பண்ணுவேன்? இவ்வளோ பெரிய பில்லை கொண்டாந்து நீட்டுவாங்க. ₹10 இருக்கா? யார்ட்டையாவது இருக்கா?
இந்த வீட்டில் அவர் உழைச்ச உழைப்புக்கு அவர் பங்குலேருந்து இந்த காசு எடுத்து நம்ம கட்டலாம்ல. ஓஹோ, யோ அவர் இப்படி சாக கிடக்கிறதுக்கு காரணமே நீதாயா? உனக்கு அது விளங்கல? சொத்தை வாங்கலைன்னா அந்த ஆள் சாவுறேங்கிறாரு, சொத்தை தரலன்னா இவன் சாவுறேங்கிறான். ஏண்டி யாருமே யதார்த்தமா யோசிக்கவே மாட்டீங்களா? இந்த வீட்டு பிள்ளைகளோட செலவு, அம்மாவோட மருத்துவ செலவு, சாப்பாடு செலவு, அப்படி இப்படின்னு எவ்வளவு இருக்கு. அதுக்கெல்லாம் ஒரு வருமானம் வேணாம்? ஏண்டி நம்மளோட குழந்தைங்களாம் முன்னேறி வர வரைக்கும் இந்த வீட்டுக்காக ஒரு நியாயமான வருமானம் வேண்டாம்? வேணுமா வேணாமா சொல்லு. அதுக்காகத்தான் நான் வாங்கிட்டு வந்தேன். உங்களுக்கு இப்போவும் நம்பிக்கை இல்லைன்னா தயவு செஞ்சு எல்லாரும் வாங்க. உங்க எல்லாரையும் நான் கூட்டிட்டு போறேன். நீங்களே அவர்கிட்ட பேசுங்களேன், புரியும். சரி, நான் ஒன்று கேட்குறேன். செலவு இருக்கு எல்லாம் சரி, அதையே உங்க பேர்ல மட்டும் கொடுக்கணும். அவங்க உங்களுக்கு தேவையானதை அவங்க கிட்ட கொடுத்துட்டா வாங்கிட்டு போயிடுவாங்களே. நமக்கு எதுக்கு இந்த பாவமும் பழியும்? தேவையில்லையில. இதெல்லாம் அந்த ஜெயில உட்காந்துருக்காருல ஒரு ஆசாமி, அவர்கிட்ட தான் கேட்கணும். அந்த ஆளு பிடிவாதமா அம்புட்டியும் என் பேர்ல தான் எழுதி வைப்பேன்னு பேசுறாரு. இந்த வீட்டுக்காக கோச்சுக்கிட்டு நான் வாங்காம விட்டுருந்தேன்னு வை, என்ன ஆயிருக்கும்? அப்படி நான் ஏன் வரணும்? யாரு உனக்கு தெளிவா சொல்றேன் கேட்டுக்கோ. அவருக்கு இந்த வீட்டில் எவன் மேலேயும் நம்பிக்கை கிடையாது. அவர் பொண்டாட்டியை கண்டாலே அவருக்கு ஆகல. பெத்த பொண்ணை மொத்தமா விருத்துட்டாரு. இந்த பய தர்ஷன் இங்கிட்டு அங்கிட்டு இருக்கானேன்னு யோசிக்கிறாரு. ஞான மேலையும் சக்தி மேலையும் அவர் பயங்கர கோபத்தில் இருக்காரு. என்னத்துக்கு? ஏன் தரு, ஏன் எதுக்குன்னா என்ன கேட்காத, எனக்கு தெரியாது. அந்த ஆள் என் பேர்ல எழுதி கொடுத்துருக்காரு. அவர் வந்ததை நான் திருப்பி கொடுத்துட போறேன். இதுக்கு மேல உனக்கு என்னதான் வேணும்? தரு, எல்லாரும் ஞானத்துக்காக தானே பேசுறீங்க. அவர் கேட்க வேண்டியது அண்ணங்கிட்ட, கொடுக்க வேண்டியது அவரு. அதை விட்டுட்டு எல்லாரும் சேர்ந்து என்ன ஏன் படுத்துறீங்க? இந்நேரம் நான் பழைய கதிரா இருந்திருந்தா இப்ப நடந்ததுக்கெல்லாம் என்ன பண்ணிருப்பேன்னு எனக்கு தெரியாது. இவ்வளவு அவமானத்தையும் பொறுத்துக்கிறது இந்த குடும்பத்துக்காகத்தான். அந்த மசாலா கம்பெனிக்காரங்க வர்றப்போ நான் பேசினதெல்லாம் நாடகம் தோணுதில்ல. சத்தியமா இல்லடி, என் மனசுல இருந்து உனக்காக நான் பேசினேன். இப்ப கூட நீ என்ன புரிஞ்சுக்காம பேசுற பத்தியா? அதான் தாய்க்க முடியல. தரு, இப்ப உனக்கு என்ன பிரச்சனை தெரியுமா? என்னை பத்தி அவங்க எல்லார்கிட்டையும் கேவலமா பேசி உன் குற்ற உணர்வை குறைச்சிக்கலான்னு பாக்குறேன், அப்படித்தானே?